வணக்க மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 படம் பார்க்க தான் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு படத்துக்குள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் டே காந்தாரா செம்ம தலைவலி மக்களே. காந்தாரா படம் பார்த்துட்டு ஏண்டா பார்த்தன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா படம் பார்த்துட்டு வந்துட்டு படுத்துட்டேன். நைட்டு வரைக்கும் தலைவலி, எனக்கு பயங்கரமான தலைவலி. அதனால தான் நான் மறுநாள் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. எங்கே பாருங்க என் கண்ணில் எப்படி இருக்குன்னு. நான் அவ்வளோ தலைவலி, எனக்கு தலைவலின்னொன்னே படம் அவ்வளோ கேவலமாக இருக்கா, அவ்வளோ சவுண்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் எப்பயும் போல் ஒரு போர் மாதிரி நடக்கும். அந்த போரில் அவங்க சவுண்டு கத்துனதில் கத்திக்கிட்டே இருந்ததில் செம வலி எனக்கு தலை. மற்றபடி ஸ்டார்டிங் டு எண்டு எல்லாமே வெறித்தனமாக இருந்தது படம். போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி தான் இட்லி கடையும், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. ஏன்னா இது ஃபேண்டசி, அது வேறு. ரெண்டுமே பக்கா. ரெண்டுத்துலேயும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா ஹீரோவும் டைரக்டரும் ஒரே ஆள், அதுதான். அதனால் படம் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம் மக்களே. காந்தாரா ஃபஸ்ட்டு பார்ட்டோட இந்த சாப்டர் 1 ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாக எடுத்துருக்காங்க. புலி வர சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இருக்க அந்த ஒரு சில சீன்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸ்டார்டிங் பார்க்கறதுக்கும் பயங்கரம் அள்ளுவிட்டுலாம் உட்காந்து கிடந்தேண்ணா. அதுவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் மக்களே. மேக்கிங்கில் இருக்கட்டும், ஸ்டண்ட்டு தான் இப்போலாம் வர எல்லாருமே ஸ்டண்ட்டு கேமராலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. படம் பயங்கரமாக இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த படத்தில் எல்லா கேரக்டருமே செம்மையானது. கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வரும். பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வரும். அது நீங்கள் போய் தேட்டரில் படம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன ட்விஸ்ட்டுன்னு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் சரி காலையிலே இந்த வீடியோ போடணுன்றதால தான் உடனே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சுன்னா வேஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் போய் படம் பாருங்கள். படம் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பட்டன் போட்டு விட்ருங்க. பாய்.